வணக்கம் நண்பர்களே, மற்றொரு முறை உங்களை இதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சிவா. என்று பார்த்தீங்கன்னா அண்டர்டாக்ஸ் கோம்பை, அதாவது மிரட்டும் கோம்பை நாய்கள் என்று சொல்லக்கூடிய என்னோடய யூடியூப் சேனலு அருமையாக போயிட்டுருக்கு. 9000 சப்ஸ்கிரைபர்கிட்ட ரீச் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப எல்லா அன்பர்களுக்குமே அனைத்து என்னுடைய ஃபேன்ஸுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் அதே போல் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைத்து அன்பர்களுக்குமே நன்றி. அதெல்லாம் முதல்ல நான் சொல்லிக்கணும். ஏன்னா எங்கேயோ இருந்த நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறீங்கன்னா அதாவது நீங்கள் தான் காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபேஸ்புக்கில் இதை நீங்கள் பாருங்கள். என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி பார்த்தீங்கன்னா சாய் கே சிவ் என்று சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் ஐடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா சிவா கே 2358. நல்லா கேட்டுங்க, சிவா கே 2358. இது இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ ரெண்டு தூள்லையும் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். இது அப்லோட் பண்ணலான்னு பார்க்குறேன். இந்த ஒரு வீடியோவை கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்லோட் பண்ணலாம் பார்க்குறேன். உங்களால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அன்பர்களே, ஆன்மீகவாதிகளே அல்லது மற்ற அனைத்து நண்பர்கள் சொந்தம் பந்தம் அனைவருக்குமே அது ஒரு சிறந்தாந்த வேண்டுகோள். கண்டிப்பாக இதை நிறைய இடத்துக்கு நீங்கள் கொண்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஒரு ஷேர் பண்ணி இந்த ஒரு வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரீச் ஆகும். ஸோ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக, ஒரு 5 மாதங்களுக்கு முன்பாக லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்களை நான் அவர்களை குறித்து சில விஷயங்களை எல்லாம் நான் பகிர்ந்திருப்பேன். யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அண்டர்டாக்ஸ் கோம்பை என்று சொல்லக்கூடிய மிரட்டும் கோம்பை நாய்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வீடியோ யூடியூப் சேனலில் நான் பார்த்தீங்கன்னா அதை நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ கிட்டத்தட்ட 30,000 வியூஸ் கிட்ட போயிருக்கின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய அன்பர்கள் இருந்து கொண்டிருக்கும் வரை நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்ட் 2ன்னு சொல்லக்கூடிய பார்ட் 2 வீடியோ. அதாவது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு டாப்பிக்கிலேருந்து பல விஷயங்களை நான் ரெக்கவர் பண்ணி நிறைய விஷயங்களே சொல்லியிருக்கிறார்கள். பாராட்ட வேண்டிய விஷயம், வரவேற்கத்தக்க விஷயங்கள், நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் சிலதெல்லாம் நம்ம உள்ளே போயிட்டு போக தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்ஜிலே நிப்பாட்டி அப்படியே கட் பண்ணி விடுறதெல்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த ஒரு சொல்வதெல்லாம் உண்மை. அதுபோல் உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை சொல்லக்கூடிய இந்த ஒரு நிகழ்வில் உண்மை வெல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வில் கலைஞர் டிவியில் வருது. ஸோ அவங்க நான் குறை சொல்ல விரும்பல. பட் இருந்தாலுமே நான் குறை சொல்ல மாட்டேன். யாரையுமே நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அப்ரிஷியேட் தான் பண்ணுவேன். அதை விட்டுட்டு நான் அவங்கள நான் இது பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையில்லை, இது ஏராளமாக பேசுகிறாங்க, இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னா நான் சொல்ல விரும்பலை. உண்மைகளும் பேசுகிறாங்க. அதே சமயத்தில் சில ஒரு ஊசல்கள் நாசல்கள் எல்லாமே சேர்த்து தான் வருது. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் வருது. ஸோ இதுக்கு மேலாவது 2வது பாகம் 2 ஏற்கனவே பாகம் 1 பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆச்சு. அது அவங்களும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்களும் பார்த்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 30,000 வியூஸ் கிராஸ் பண்ணி இன்றைக்கும் போயிட்டே இருக்குது. 4 மாதம் முன்னாடி எடுத்த வீடியோ, இன்றைக்கும் 4 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ நல்லா போய்ட்டு யூடியூப் சேனலில் அண்டர்டாக்ஸ் கோம்பை, மிரட்டும் கோம்பை நாய்கள் தமிழில். நீங்கள் கண்டிப்பாக அதுக்குள்ளே போய்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா, சேனலுக்குள்ளே போய்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இந்த நான் ஃபஸ்ட்டு பார்ட் 1 போட்ட வீடியோ இருக்கும். இது பார்ட் 2. நம்ம மேட்டருக்கு வந்துடலாம். அதுபோல் என் அம்மா பார்த்தீங்கன்னா நல்லா பேசுகிறாங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ கருத்துக்களையும் பகிர்றாங்க, எல்லாமே ஓகே. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு அன்பர் பார்த்தீங்கன்னா அதை சுட்டி காட்டி விரும்பி அதிலிருந்து சில நிலை குறைகளை எல்லாம் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அனைத்து உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆண்களாகட்டும் இல்லை பெண்களாகட்டும், நியாயமாக இருந்தால், நான் பொய் சொல்வதாக இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ண வேணாம். மனசாட்சிக்கு பொதுவாக இந்த சிவா பேசுவது உண்மை என்று நினைத்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய வியூஸ் போட்டோம். ஸோ ஒரு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நல்ல வீடியோவாக கூட இருக்கும். இன்னும் ஒரு வார தினங்களிலே சுதந்திர தினம் வரப்போகுது. சுதந்திர தினத்துக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குமே அட்வான்ஸ் சுதந்திர நல்வாழ்த்துக்கள். இதை வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்கள். ஒரு 3 மாதம் முன்பாக ஒரு வீடியோ ஒன்று வந்தது, நல்லா வைரலாக போச்சு. அது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அவர் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபோன் கால்ஸ்லேருந்து இந்த அம்மா பேசக்கூடிய அனைத்து ஃபோன் கால்ஸையும் ட்ராப் பண்ணியிருக்காரு. ட்ராப் பண்ணி எடுத்து வச்சுருக்காரு. எடுத்து வச்சு இதெல்லாம் அவர் பேசியிருக்காங்க, இதை நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முன்மொழிவை வைக்கிறார். நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிவை வைக்கிறாரு. ஏன்னா ஒய்ஃப் மேலே அளவு கடந்த பாசம் எல்லாருக்குமே இருக்கும். எல்லா மனைவிகள் மேலுமே எல்லா கணவர்களுக்கும் எந்தெந்த காலகட்டத்திலையுமே சண்டையோ சச்சரையோ எதுவாக இருந்தாலுமே அந்த ஒரு பாசமாகப்பட்டது என்றைக்குமே குறையாது, சாவர வரைக்குமே குறையாது. இதுதான் உண்மை. ஸோ ஏற்கனவே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், பழைய வீடியோவில் பார்ட் 1 சொல்லியிருப்பேன். என்றைக்குமே கணவன் மனைவியிலேயே இருக்கக்கூடிய நெருக்கம் வேறு மாதிரி. யாரை எடுத்து காட்டி இதை இப்படி அப்படின்லாம் சொல்லவே முடியாது. பட் ஏதோ ஒரு சில கருத்துக்களை வைத்துக்கொண்டு சில விஷயங்களை பேசலாம். நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்களே. அனைத்து நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அனைத்து தோழிகளுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நான் பெண்களை சுட்டி காட்டியோ அல்லது தவறுன்னா சொல்ல.
நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்கள் கணவன்மார்கள் உங்களிடம் அன்பாக இல்லையா? நல்லா திங்க் பண்ணுங்கள், நல்லா யோசித்து சொல்லுங்கள். நெஞ்சில் கையை வச்சு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கணவன்மார்கள் உங்களிடம் அன்பாக இல்லையா? ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு ஏதோ ஒரு பழக்கத்தின் பேரிலே அவர்கள் போகிறார்கள் வருகிறார்கள் என்பது இதுதான் வந்து சுட்டிக்காட்ட எல்லாமே சுட்டிக்காட்டுறது பார்த்தீங்கன்னா பொதுவாக சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயம். சாப்பிடுகிறார்கள், குடிக்கிறார்கள், போகிறார்கள், வருகிறார்கள். ஆகவே அவர்கள் வந்து ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு சொல்லக்கூடாது. சாப்பிட்டா கூட அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. அந்த குழந்தைகளை வந்து அவர் கரை சேர்க்க எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பார்கள். 35 வருட காலங்கள் என்னுடைய ஒரு நிலையை பார்த்தாங்கன்னா, நான் 32 வருடமாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறேன். 32 வருட காலமாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பது எல்லாருக்கும் அறிந்த விஷயம். என்னுடைய சொந்த பந்தங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் தெரிந்த விஷயம். இருந்தாலுமே நான் விட்டு செல்லவில்லை, அல்லது வந்து நான் வந்து டைவர்ட் பண்ணி ஏன்னா போய் நினைக்கல. ஏன் தெரியுங்களா? என் குடும்பம் எனக்கு முக்கியம், என் பசங்க எனக்கு முக்கியம். இன்றைக்கி 2 பசங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எல்லாமே செட்டில் ஆகிட்டாங்க. என்னுடைய கதையில சொல்கிறேன். என்னுடைய கதையை சொல்லும்போது நீங்கள் யோசிக்கணும், அப்போ எப்படி இது பொய்யா இருக்கும்? அவங்க சுட்டி காட்டலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொய்யான விஷயங்களை ஏன் சுட்டி காட்டணும்? ஏங்க இதுக்காக நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணி அந்த அம்மா பேசுனது விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபோனில் வந்து ட்ராப் கால் எல்லாமே ட்ராப் பண்ணி யாரோ ஃப்ரெண்டு மூலிமா, அவர் படிப்பறிவு கம்மி இருந்தாலுமே யாரோ ஃப்ரெண்டு மூலிமா இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அவன் வந்து வேலை வெட்டி இல்லை. அந்த அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள், வேலை வெட்டி இல்லை, அவன் இதே வேலையாக இருக்கிறான், குடும்பத்தை கலைக்க பார்க்குறான். எப்படிங்க கலைப்பாங்க? எப்படி கலைப்பாங்க? ஒரு நல்ல நண்பர் வந்து அவருக்கு உண்டான நண்பர் வந்து கலைப்பாங்களா குடும்பத்தை? சரி அப்படியே கூட வச்சுக்குவோம். நீங்கள் இத்தனை காலமாக குடும்பம் நடத்துறீங்களா? உங்களுக்கு தெரியாதா? அவர் சொல்கிறார், நான் வந்து 10 வருஷ காலமாக இந்த அம்மா கூட தான் நான் குடும்பம் நடத்தினுக்கிறேன். இவங்களே ஒரு மனைவி இருந்தாங்க, அவங்க எனக்கு செய்யா வரல, அதனால் வந்து இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி நான் வந்து இந்த அம்மா கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய கருத்து. ஸோ அது உள்ளே போய் பார்க்கணும். அந்த அம்மா யார், இந்த அம்மா யார், 2 பேரையும் வச்சு பேசணும். என்ன நடந்தது, என்ன நடக்கலை, எப்படி இவர் நல்லா இருக்காரா அவங்ககிட்ட சொல்லி 2வது மனைவி வந்து கட்டிக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட மட்டும் பேசுகிறீங்க. முதல் மனைவிகிட்ட பேசுகிறீங்களா? நல்ல மனிதரா, அல்லது வந்து என்ன காரணத்தை கொண்டு அவங்க பிரிந்தார்கள், இதெல்லாம் வரவே இல்லை. அந்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஏங்க இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கக்கூடிய லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள், திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள், மரியாதைக்குரிய லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, எப்படிங்க நீங்கள் வரீங்க, எப்படி வரீங்க, நீங்கள் என்ன நம்ம நம்பிக்கையில் வரீங்க, இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு தீர்வு சொல்ல முடியுமா? உங்கள் குடும்ப பிரச்சனை நாங்கள் தீர்வு சொல்ல முடியுமா? நீங்கள் தான் அதை பகிர்ந்துக்கணும், நீங்கள் தான் அன்னோனியாக போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் சொல்லலாம், என்ன பிரச்சனை, என்ன காரணம், எதுக்காக ஒரு 2 பேருக்குள்ள பிரச்சனை வருது, டீட்டெயிலாக பேசவே இல்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்களா, விட்டு போயிருங்க. என்னங்க நியாயம்? 30,000 வியூஸ் போயிருக்குது. நான் முன்ன போட்ட பாகம் 1 சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை வெல்லும் அப்படின்ற ஒரு நிகழ்வை எடுத்து அந்த அம்மாவை பற்றி நான் பேசியிருக்கேன். நல்லதும் பேசியிருக்கேன், கெட்டதும் பேசியிருக்கேன். தவறாக நினைக்க வேண்டாம், கலைஞர் டிவி அவர்களும் தவறாக நினைக்க வேண்டாம். அந்த டிவியிலும் சேனலில் வந்து நான் எப்போவுமே நான் வரவேற்க தரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. கலைஞர் டிவியில் நல்ல விஷயங்கள்லாம் அவங்க போடுறாங்க. ஸோ அவங்கள நம்ம குறை சொல்ல விரும்பக்கூடாது. ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இதுக்காக இங்கே வந்தீங்க, நீங்களே முடிச்சிக்கலாமான்னா அப்புறம் எதுக்கு நீங்கள், உங்களுக்கு எதுக்கு ஸ்பான்சரு? 1008 ஸ்பான்சரை பண்ணி நீங்கள் வந்து இன்றைக்கி வாழ்ந்துருக்கிறீங்க. நீங்கள் பார்த்தா டாப் லெவலு கோடிக்கணக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் லட்சம் தாண்டி கோடிக்கணக்கிலே இந்த ஒரு சொல்வதெல்லாம் உண்மை அல்லது உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய நிகழ்வில், உண்மை வெல்லும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வில் டைட்டில் மாற்றி வைக்கிறாங்க. வச்சு நல்லா போய்ட்டு சக்கப்போடு போடுது. யோசித்து பாருங்கள். ஒரு குடும்பத்தை கலைப்பது மிக மிக சாதாரண விஷயம் அல்ல. ஒரு குடும்பத்தை கலைத்து விட்டால் அந்த பாவங்கள் யாரை சுற்றும் தெரியுமா? யார் வந்து அதை வந்து ஸ்பான்சர் எடுத்து பண்ணுறாங்களோ, யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் சாரம். நல்லா யோசிச்சுங்க. ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பெண்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள், நிறைய நண்பர்கள் மனைவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விழுந்து பார்க்குறாங்க. அந்த ஒரு நிகழ்வை பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கூட்டாமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு அட்ராக்ஷனு, அந்த அம்மா பேசுகிறது ஒரு அட்ராக்ஷனு. திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் பேசுகிறாங்க. அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு செகண்டில் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்கவில்லை. அதானே உண்மை. முடியாது. அவர் சும்மா அவர் சொல்கிறாரு, அவருக்கு ஏதோ பிரச்சனைன்றதுக்காக பேசுகிறாரு. இதுக்காக எங்கேயும் வந்தீங்கன்னு கேட்டால் எங்கே வருவாங்க? நீங்கள் அதுக்கு தான் ப்ரோக்ராமே பண்ணுறீங்க. அவருக்கும் சார்பில் நான் வந்து ஆண் சார்பில் பேசவில்லை, பொதுவாக பேசுகிறேன். அவர் வந்து ஒரு முறை வைக்கிறாரு, இத்தனை கால் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன், அவங்க இத்தனை காலில் வந்து நிறைய ஆண்களிடம் பேசி கொண்டிருக்கிறாரு. சும்மா அப்படியே ஓவரலாக பார்த்துட்டு அந்த நம்பரை கூட காட்டல, கேமராவில் என்ன நம்பரில் பேச கூட காமிங்க, சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் இப்படின்றத முடிஞ்சு போகுது செகண்டில். எல்லாம் நல்லா தாங்க பேசியிருக்காங்க அந்த அம்மா. அப்படியாங்க ஏமாற்ற போகிறாங்க? அவங்க ஹவுஸ் கீப்பிங் வேலை போய் கஷ்டப்படுறாங்க. அவங்களும் அந்த மாதிரி சொல்லாதீங்க. என்ன நியாயம்? நீங்கள் வந்து ஒரு நீதி வழங்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல நீங்கள் இருக்கும்பொழுது ஒரு யோசிக்க வேண்டும். அந்த மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர பாசமாக இருக்கார். அந்த 2வது மனைவி மேலே பயங்கர பாசமாக இருக்குது. இப்படி இருந்தாலும் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே வந்தீங்க, நீங்களே முடிச்சுட்டு போக வேண்டியது தானே அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்கு ஒரு ஸ்பான்சர் உங்களுக்கு? அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வெல் பில்ட் சேனலு,
பதினெட்டு இதுக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்களையும் நீங்கள் வந்து அசால்ட்டாக ஒரு செகண்டில் ஒரு ஜஸ்ட் ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிச்சிட்டீங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த ஸ்பான்சர் பண்ணக்கூடியவங்களே 15 நிமிஷம் வருது. எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் 15 நிமிஷம் வருது. நீங்கள் பேசுகிற விஷயமா 15 நிமிஷம் தான் பேசுவீங்க. அந்த 15 விஷயமா யூஸ் இல்லாத விஷயங்களை நீங்கள் பேசி என்ன பிரயோஜனம்? அது வந்து எந்த ஒரு பலனும் இல்லாத விஷயங்களை பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் தோழி அவர்களே, தோழியாக எடுத்துக்கலாம் அல்லது வந்து ஒரு சகோதரனாக எடுத்துக்கலாம், என்ன எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து வைரலாக போச்சு, உங்களுக்கு தெரியும். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. 100 Hours கோம்பை அந்த ஒரு சேனலு நல்லா ஒரு அந்த சேனலில் வந்து அந்த ஒரு நிகழ்வு மட்டும் இன்னி வரைக்குமே நல்லா பேசப்படுது. கரெக்டாக அவர் பேசியிருக்காருங்க, உண்மைங்க அது. குடியாரங்களை பற்றி பேசியிருப்பேன். குடியாரன்னு சொல்லி ஆண்கள் வர்க்கத்தை தலைகழித்து கழித்து சீர்கேடாகி அவங்களை வந்து ஒரு முத்திரை குத்தி அவரை அமர வைத்து பெண்கள் மட்டுமே நியாயமானவர்கள் யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஒரு ஆண்கள் கூட பேசுறதுக்கு ஆளே இல்லை. பெண்களை பற்றியுமே தூக்கி பேசியே பழக்கப்பட்ட உலகம். திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக தெரியும். நிறைய விஷயங்களை பெண்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். நல்ல விஷயங்களை மட்டுமே செய்யுங்கள். திரு ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நல்லபடியாக நீங்கள் எடுத்து நல்லா பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள். ஸோ உண்மையிலே அதை பற்றின ஒரு வீடியோ நான் போடுவேன். சூப்பராக பண்ணுறீங்க, ஆட்சி வந்து அருமையாக பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்சி பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஒரு என்ன பண்ணுவோம், காதில் புகை தான் வரும். அதே மாதிரி வயிறு எரிய தான் செய்யும். ஒன்றும் இல்லை, ஷார்ட் பீரியடில் வந்து இவ்வளோ தூரம் கலக்கிறாப்புல சக்க போட்டு போடுறாப்புல எல்லாருமே அவங்ககிட்ட போகிறாங்கன்னு அது ஒரு இது வரதான் செய்யும். அப்போ நீங்களும் வந்து பெண்களை மிகவும் தூக்கி ஒரு உச்சாணி கொம்பில் வைத்து பேசக்கூடிய அன்பர் என்று தெரியும். நல்ல விஷயங்களை பேசுங்கள், தப்பில்லை. சிங்கப்பெண் என்றதை நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய 100 Hours கோம்பை இந்த ஒரு யூடியூப் சேனலில் மிரட்டும் கோம்பை நாயகர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு யூடியூப் சேனலில் உங்களை பற்றி நான் பேசியிருக்கிறேன். சிங்கப்பெண் திட்டம் அருமையான திட்டம். இப்போ வந்து நிறைய குறைஞ்சி போச்சு பிரச்சனைகள்லாம். அப்போது இந்த அம்மா வந்து கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல ஒரு தோழி என்று சொல்லலாம் அல்லது நல்ல சகோதரி என்று சொல்லலாம், திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன். அவர் அசால்ட்டாக கேஷுவலாக எல்லாத்தையும் வந்து அப்படியே ஒரு பெண்களுக்கு சாதகமாக நீங்கள் அந்த மாதிரி இருந்துடாதீங்க. ஒரு முதலமைச்சர் அவர்களே, நீங்களும் அந்த மாதிரி இருந்துடாதீங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நான் உங்களெல்லாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் முதலமைச்சர், அதையும் நான் வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். எத்தனை பேர் பாருங்களோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுமே இதை ஷேர் பண்ணுங்கள். சிவான் ஒரு தருணான்றது சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியலனா கூட சில பேருக்கு தெரியும். அது போதும். அந்த சில பேரை வைத்துக்கொண்டு பல பேர் ஆக்கலாம். அது பெரிய விஷயம் அல்ல. பேச தெரிந்தவன் மட்டுமல்ல, நான் வந்து நியாயத்தை பேசக்கூடியவன். ஆகவே இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பிரச்சனைக்கு எடுத்துக்கொண்டு பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து சுதந்திரத்தையும் கொடுங்கள் இந்த சுதந்திர தினத்திலே. அதுபோலவே ஆண்களுக்கும் சுதந்திரத்தை கொடுங்கள். ஆண்கள் இல்லை என்றால் குடும்பம் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்கள் இல்லை என்றால் குடும்பம் இல்லை. ஒரு பெண்களால் தனித்து நின்று குடும்பத்தை நடத்தி செல்ல முடியாது. அப்படியே நடத்தி செல்லும் குடும்பமாகப்பட்டது ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல அது ஒரு புள்ளி இருக்கும், மையப்புள்ளி. ஏதோ ஒரு லிங்க் வச்சு தான் அவங்க வந்து குடும்பத்தை காப்பாற்ற முடியுன்றது உண்மை. நான் தப்பாக சொல்ல, பட் ஃபேக்ட் இருக்கிற உண்மைகளை சொல்கிறேன். உண்மையாக இருந்தால் லைக் கொடுங்க. நான் தான் சொல்லுவேன், நிறைய பேர் லைக் கொடுக்குறதில்ல. லைக் கொடுங்க. உண்மை சொல்கிறாரு, பேசுகிறாரு. சிவா வந்து உண்மையாக தான் பேசுகிறாரு நினச்சிங்கன்னா லைக் கொடுங்க. லைக் கொடுத்தா போதும், சந்தோஷம். நல்ல விஷயங்கள் நான் பேசக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டே இருப்பேன். இது வந்து நான் அந்த அம்மையாரை வந்து நான் சுட்டி காட்ட விரும்பவில்லை. அந்த அம்மையார் வந்து வர அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிஸ்குவாலிஃபைட் ஆகுது. பேசக்கூடிய விஷயங்களிலே உண்மை இல்லை. டப்புன்னு முடிச்சிடறாங்க. அதாவது பெண்களுக்கே எப்போவுமே சாதகமாக பேசக்கூடாது என்பது தான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. முன்வைக்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். இது வந்து நான் முதலமைச்சர் பார்வையிலே வைத்து விடுகிறேன் இந்த ஒரு வீடியோவை. ஆண்கள் இல்லை என்றால் குடும்பமே இல்லை. இப்போது நீங்கள் ஒரு குடும்பத்தை நடத்தி செல்கிறீர்கள் அல்லது அது போலவே இவ்வளோ பெரிய ஒரு அரசாங்கத்தை நடத்தி செல்கிறீர்கள் என்றால், ஒரு ஆண் இல்லை என்றால் ஒரு பெண்ணால் வந்து நடத்தி செல்ல முடியும் என்பது உண்மை. ஒரு காலகட்டத்திலே அது காலத்தின் கட்டாயம், காலத்தின் கோலம் மாறக்கூடிய சூழ்நிலை. இன்று நீங்கள் முதலமைச்சர், பெண்கள் ஆட்சி செய்த இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. அவர் காலம் முடிந்து இப்போ அடுத்து நீங்கள் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது இதையெல்லாம் யோசிக்க வேண்டும். ஆண்களுக்கும் தரக்கூடிய அந்த சலுகைகளை தந்தால் ஒழிய ஆண் வர்க்கம் தரைமட்டமாகிவிடும். இதுதான் உண்மை என்பது. அனைத்து நண்பர்களுக்குமே ஆண்களை ரொம்ப கீழ்த்தரமாக பேசியே அவளை வந்து ரொம்ப ஒரு துக்க காரியத்தில் சென்று தள்ளிவிடார்கள். நாளைக்கு வந்து ரொம்ப வெறுத்து போய் எங்கன்னா போயிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? குடும்பத்தை விட்டே போயிடுவாங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இல்லது இறப்பை நம்ம தேர்ந்தெடுத்தாலே போதுமானது என்று இறப்பை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு கூட இருக்கிறது. அந்த குடும்பம் என்ன ஆகும்? அப்புறம் பிரச்சனை வருங்க. எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை? எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கிறது. இன்று ஆணித்தரமாக எந்த பெண்மணியாவது நெஞ்சில் கை வைத்து சொல்ல முடியுமா எந்த குடும்பத்தில் பிரச்சனையே இல்லை என்று? பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். குடும்பம் என்றால் பிரச்சனை இருக்கும்.
பிரச்சனைகளை சரிபார்த்து அதை தாண்டி செல்ல வேண்டும். இதுவும் கடந்து போகும் என்று கடந்து செல்ல வேண்டும். அப்படித்தான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். 2 பெண்கள், அல்லது என்னை பொறுத்தவரை 2 பெண்கள், எனக்கு 2 பெண்கள் அழகாக இன்றைக்கி திருமணம் செய்து வைத்து நன்றாக இருக்கிற ஆண்டன் புனித்திலே உண்மையை பகிர்கிறேன். அதுபோல் நான் சரியாக இல்லைனா எப்படிங்க 2 கூட கரை சேர்க்க முடியும்? ஒரு ஆண் இல்லை என்றால் அந்த குடும்பம் எப்படிங்க? ஒரு தூண் இல்லையா ஆண்? எப்போ பார்த்தாலுமே ஆணை வந்து தரக்குறைவாகவே பேசிக்கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? அப்புறம் வளர சமுதாயம் சின்ன சின்ன பசங்க வந்து கொண்டே இருக்கிறார்கள். சரியில்லை இப்போ ஆண்கள் சரியில்லை அந்த பசங்க மனசில் என்ன தோணும்? எப்போ பார்த்தாலும் பெண்களையே அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள தான் தூக்கி பேசுகிறாங்க அப்படின்னு யோசனை வருமா இல்லையா? வளரும் சமுதாயத்திற்கு என்ன யோசனை வரும் என்பதை நீங்கள் தீர ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மளே சீரழித்துக் கொண்டிருக்கிறோம். வளரும் சமுதாயத்தை வளரும் இளைஞர்களை எல்லாம் நாம் சீரழித்துக் கொண்டிருக்கிறோம். 15-16 வயதிலேயே அவர்களை எல்லாம் சீரழித்துக் கொண்டிருக்கிறோம் தான் உண்மை. அவங்களுடைய நினைப்பு என்ன ஆகும்? இல்லை, எப்போ பார்த்தாலுமே நம்ம கூட ஒரு தங்கச்சி இருப்பாள், அல்லது ஒரு அக்கா, கூட பிறந்த ஒரு அக்கா இருப்பாள். சில பேர் இல்லாதவங்க இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி இல்லாத பிறந்த ஆண் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அவங்க என்ன நினைப்பாங்க? அக்காவையும் தங்கச்சியுமே அப்ரிஷியேட் பண்ணினே இருந்தால் அந்த பையன் எப்படி மேலே வருவான்? இது வந்து நியாயமான கருத்தா இல்லையா? உண்மையான கருத்து என்றால் அனைத்து அன்பர்களுமே லைக் கொடுத்தாலே போதுமானது. சத்தியமாக ஆணித்தனமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் யோசித்து இது உண்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் ஆண் வர்க்கமே நிலைத்து நிற்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் கேர்லெஸ்ஸாக விட்டிங்கன்னா, இதில் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது பேருக்கு தெரியும். இந்த வீடியோ வந்து வைரல், இப்போ பாகம் 1 வந்து 30,000 வியூஸ் போயிருக்குதுன்னா இது வந்து 3 லட்சம் வியூஸ் போகணும். நண்பர்களே, தயவுசெய்து உங்களுக்கு காலைக்கு தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஆண் நண்பர்கள் இருப்பீங்க, ஆண்கள்லாம் இருப்பீங்க, எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்கள்லாம் நல்லா இருக்க வீடியோ அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து. ஆகவே இந்த ஒரு நல்ல ஒரு நிலையிலே நான் வந்து இந்த ஒரு உரையை முடித்துக் கொள்கிறேன். இனிமேல் பட்டாவது சொல்வதெல்லாம் உண்மை. திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களே, யோசித்து பேசுங்கள். உங்களுடைய இன்றைக்கி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸில் போயிட்டுருக்கு. ரேட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேட்டிங்ஸை ஓட்டுறதுக்காகவே இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் பேசக்கூடாது. நல்ல விஷயங்களை பேசிக்க. நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொல்லியிருக்கேன், நல்ல விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் என்று. அதுபோலவே அதை கண்டினியூ பண்ணுங்கள். டக்குன்னு அதை வந்து சதற விட்டுறாதீங்க, தூக்கி போட்டு தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு சப்புன்னு போகக்கூடாது. ஸோ நன்றி என்பதில் மற்றொரு அழகான வீடியோவில் இது வந்து பாகம் 3ஆக கண்டிப்பாக தொடரும். அவர்கள் வந்து சரிப்படுத்தி கொள்கும் வரை இந்த சிவாவின் அந்த ஒரு அண்டர்டாக்ஸ் கோம்பை மிரட்டும் கோமையாக ஆகப்பட்ட சேனல் ஆகப்பட்டது இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும். 3ஆம் பாகமாக வெளிவரும் என்று சொல்லிக்கொண்டு அழகாக இந்த ஒரு இரவு காலை நேரத்தில் உங்களை வந்து இதில் நான் வந்து இன்றைக்கும் சந்தோஷப்படுறேன். ஸோ நண்பர்கள் அனைவருமே ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழைத்தது நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சொந்தக்காரெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஆண் நண்பர்கள், பெண்கள் ஷேர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஈகோ இருக்கும். வந்து ஆணை பற்றி அப்படி இல்லை, பெண்களுக்கும் என் தோழிகளுக்குமே நான் சப்போர்ட் பண்ணுறேன். உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் தலை தூக்கி நிறுத்தவில்லையா? ஆண்கள் இல்லாமல் நீங்கள் நிறுத்தி விட்டீர்களா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். தயவுசெய்து கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். சகோதரிகளே, தோழிகளே, அனைத்து அன்பர்களுமே அனைத்து பெண்களுமே யோசித்து பார்த்து நல்ல ஒரு முடிவு எடுத்து இனிமேல் பட்டாவது இது போன்ற ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் உண்மை இருந்தால் மட்டுமே வரவேற்று, உண்மையில்லை என்றால் வரவேற்க அதை வந்து ஒரு கழித்த ஒரு பொருளை வைத்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை சென்று கொண்டே இருங்கள். உங்கள் குடும்பம் நன்றாக மேலாக வரும், உங்கள் குழந்தைகள்லாம் நல்லா படிப்பாங்க, குடும்பம் சரி போச்சுன்னா எல்லாமே சரி போய்டும் சொல்லிக்கொண்டு இந்த ஒரு அழகான உரையை முடித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.